ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசி சாண்ட் ஒர்க். இன்றைக்கி நான் இந்த பியூட்டிஃபுல்லான பேபி கேர்ள் ஹெட் பேண்ட் தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்குள்ள வீடியோவில். ஸோ இந்த பேண்ட் 4 இயர் ஓல்டு கிட்டுக்கு நான் பண்ணியிருக்கிறேன். இதை நீங்கள் சைஸஸ் பேபிஸ்க்கு ஹெட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் சைஸஸில் பண்ணிக்கலாம். நான் சைஸஸ் ரெஃபரன்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு அவங்களோட ஹெட் சைஸ் இல்லைன்னா நீங்கள் என்னோடய ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் நான் 0 to 6 இயர்ஸ் வரைக்கும் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கிட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களோட ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸை நீங்கள் மெஷர் பண்ணி அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைஸை இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஷெல் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கிற ஹெட் பேண்ட் ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். எந்த சைஸஸ் வேணாலும் யாருக்குனாலும் பண்ணிக்கலாம். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கூட நம்ம இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் வீடியோ நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் என்னோடய சேனலில். ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த ஹெட் பேண்டு இப்போது நம்ம பண்ண போகிற ஹெட் பேண்டுக்கு நான் இந்த ஃப்ளார் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, நான் என் கிட்டுக்கு போட்ட வீடியோ உங்களுக்கு இந்த கிளிப்பிங்கோட அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் நம்ம இந்த ஹெட் பேண்ட் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல் நான் 100% அக்ரலிக் yarn எடுத்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த பேஸ் ஹெட் பேண்ட் இந்த கலரில் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளார் தான் வைக்க போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு ஹூக் சைஸ் பார்த்திங்கன்னா 3 mm. ஓகே, 3 mm ஹூக் சைஸ். அதுக்கப்புறம் yarn needle, நெக்ஸ்ட் சிசர்ஸ். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி தான், சீக்கிரம் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹெட் பேண்டுமே என்னோடய சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்டடாக கேட்ட வீடியோ. அவங்க நேம் யஷோதா. ஸோ அவங்க 1.5 இயர் ஓல்டு கேட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த இயர்ஸ்க்குனாலும் நம்ம என்ன கிட்டுக்குனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ஆக்சுவலாக ஹெட்டை எப்படி மெஷர் பண்ணுன்னு தெரிஞ்சிருக்கும். நான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இதுதான் நம்ம பேபியோட ஹெட்டுன்னா நம்ம டேப் வச்சு நம்ம டேப்பில் ஒரு பக்கம் சென்டிமீட்டர் இருக்கும், ஒரு பக்கம் இன்ச்சஸ் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம டேப் இப்படி வச்சுட்டு இந்த ஹெட் இருக்குது பார்த்திங்களா, இந்த பேக் சைடு. ஸோ ஹெட் பேண்ட் எப்படி போடுவாங்களோ அதே மாதிரி நம்ம டைட்டாக மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஹெட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ், இதுதான் ஹெட்டோட சர்க்கம்ஃபரன்ஸை இப்படி மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணும் போது நமக்கு என்ன சைஸ் வருதுன்னு பார்க்கணும். நல்லா டைட்டாக வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைஸ் பார்த்திங்கன்னா 9 கிட்ட போயிடுச்சு. 8.5 இருக்குது. ஸோ இது மாதிரி தான் நம்ம கிட்ஸுக்கு சைஸஸ் டிஃபர் ஆகும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிட்ஸோட ஏஜ், அப்புறமா இன்ச்சஸ், அப்புறம் சென்டிமீட்டர் சைஸஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். உங்கள் கிட்டுக்கு என்ன சைஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லிப் நாட் ஃபஸ்ட் ஸ்லிப் நாட். பேசிக் ஸ்டிச்சஸ் தெரிஞ்சாலே போதும் இந்த ஹெட் பேண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸ்லிப் நாட். நெக்ஸ்ட் செயின் 8. 1 2 3 4 5 6 7 8. ஓகே, செயின் 8. இப்போ செயின் 8 போட்டிருக்கிறேன். இதோட 3 செயின்ஸ் ஆட் பண்ண போகிறேன். செயின் 3 போட போகிறேன். அது 1 டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆகும். ஸோ 8 செயின் போட்டதுக்கப்புறம் 1 2 3 இந்த 3 செயின் நமக்கு ஒரு டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹூக்கில் இருந்து, இதான் ஹூக்லேருந்து பார்த்திங்கன்னா 7th செயினில் ஒர்க் பண்ண போகிறோம். ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயின் இது 1 2 3 4 5 6 7.
ஹூக்லேருந்து 7th செயினில் நம்ம வந்து 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஹூக்லேருந்து 7th செயினில் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2 3 times double crochet, chain 3 1 2 3 same space la 3 times double crochet. Okay, 1 2 3. Okay, 7th chain la 3 times double crochet, chain 3, again same space la 3 times double crochet பண்ணியிருக்கிறேன். இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரோ வந்து எப்படி முடிக்கலான்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் 3 செயின்ஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1 2 3. ஸோ லாஸ்ட்டாக 4 செயின்ஸ் லெஃப்டாக இருக்கும். நீங்கள் 3 செயின்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணணும். ஓகே, 3 செயின்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக இருக்க 4th செயினில் வந்து 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது இப்படி தான் நமக்கு பேட்டர்ன் வந்து கண்டினியூ ஆகும். நான் இன்னும் ஒரு ரவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் பண்ணும்போது செயின் 3, இங்கே வந்து செயின் 3 போட்டோம், எக்ஸ்ட்ரா போட்டு அதை ஸ்கிப் 7 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு 3 டைம்ஸ் டபுள், செயின் 3 3 டைம்ஸ் டபுள், அப்புறமா இங்கே ஒரு டபுள் க்ரூஷே. இதே மாதிரி தான் ரிப்பீட் ஆகும். ஸோ செகண்ட் ரவுண்ட் பாருங்கள். செயின் 3, ரைட் சைடில் இருக்க அந்த ஒர்க்கை லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த செயின் 3 ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அந்த செயின் 3 ஸ்பேஸில் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2 3 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, செயின் 3 1 2 3, அகெயின் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே சேம் ஸ்பேஸில். 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, செயின் 3 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஓகே, அகெயின் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த செயின் 3 போட்டிருக்கோம். இந்த லாஸ்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, செயின் 3 இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். செயின் 1 2 3. ஸோ இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். யார்ன் ஓவர் அந்த செயின் 3யோட பேக் சைட் டாப்பில் இது பண்ணி 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகேவா, இந்த ஸ்பேஸில் பண்ணிடாதீங்க, கரெக்டாக அந்த செயின் 3யோட பேக் சைடில் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக அப்படியே இதை தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் இன்னும் 1 டைம் பண்ணி காமிக்கிறேன். செயின் 1 2 3 போட்டுக்கோங்க. ரைட் சைடில் இருக்க ஒர்க்கை இப்படி லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணுங்கள். 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1 2 3 3 times double crochet, chain 3 1 2 3, same space la 3 times double crochet, 1 2 3. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் இந்த ஸ்டெப்ஸை. எவ்வளோனா உங்களுக்கு வந்து அந்த மெஷரிங் டேப்பில் எவ்வளோ இன்ச்சஸ் வந்திருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள். அந்த இன்ச்சஸோட நீங்கள் 1 இன்ச் வந்து கம்மி பண்ணிகிட்டே பண்ணுங்கள். ஏன்னா யான் வந்து எப்போவுமே நல்லா இப்படி ஸ்ட்ரெச் கொடுக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து கிட்டு வந்து வீட்டிலே இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்க ஹெட்டில் வந்து வச்சு பார்த்துட்டு பண்ணுங்கள். இல்லை நம்ம யாருக்கோ கிஃப்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய சார்ட்டில் மெஷரிங் சார்ட் கொடுத்துருக்கேன். ஹெட் வந்து ரொம்ப டிஃபர் ஆகாது. 1 இயர் 2 இயர் 3 இயர் கிட்ஸுக்கெல்லாம் ஒரு இன்ச்சஸ்லேயே கொஞ்சம் தான் டிஃபர் ஆகும். ஸோ யானும் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கனால உங்களுக்கு நல்லாவே வரும். ஸோ செயின் 3 ஒர்க்கை டர்ன் பண்ணுங்கள். 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1 2, செயின் 3 ஸ்பேஸில் 3 டைம்ஸ் டபுள்ஸ், செயின் 3 1 2 3, அகெயின் சேம் ஸ்பேஸில் 3 டைம்ஸ் டபுள்ஸ். ஓகேவா, 1 2 3. அகெயின் நம்ம செயின் 3 போட்டோம் பார்த்தீங்களா, இங்கே 1 2 3. இந்த 3க்கு அப்படியே பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த இது அதில் 1 டைம் டபுள் க்ரூஷே.
செயின் 3யோட டாப்பில் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஸோ இதுதான் பேக் சைட். இது வந்து நம்மளோட ஒர்க்கோட ஃப்ரண்ட் சைட். நீங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். இங்கே வந்து நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரோஸ் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 ஆல்மோஸ்ட் 30 ரோஸ் கிட்ட வந்துச்சு. இது வந்து நான் 4 இயர் ஓல்டு கிட்டுக்கு பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ரோஸை கால்குலேட் பண்ணாதீங்க. உங்களோட ஹெட் கிட்டோட ஹெட்டோ இல்லை உங்களோட ஹெட்டோட மெஷர்மெண்ட்டை பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதை ஃபுல்லாக நான் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ பண்ணுறது வந்து 6 இயர் ஓல்டுக்கு. 4 இயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 இன்ச்சஸ் தான் இருந்துச்சு. இன்ச்சஸ் பண்ணியிருக்கிறேன். 6 இயர் ஓல்டுக்கு நான் 18.2 ஆர் 18.5 தான் பண்ணுவேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஹெட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து ரொம்ப மாறாது, எல்லாருக்குமே நல்லா ஃபிட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சோஃபார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்து அப்படியே மெஷர் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட்ஸே ரிப்பீட் பண்ணும்போது 18 இன்ச்சஸ் இருக்குது. நான் வந்து 18.5 இன்ச்சஸ் வரைக்கும் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னும் ஒரு ரவுண்டு மட்டும் பண்ணிடலாம். இதுதான் நம்மளோட லாஸ்ட் ரவுண்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி செயின் 3 1 2 3 டர்ன் பண்ணிக்கோங்க. 3 டைம்ஸ் டபுள்ஸ் 1 2 3 chain 3 1 2 3 again same space la 3 times doubles 1 friends அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம அட்டாச் பண்ணுற டைம் வந்துருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எங்கே முடிஞ்சாலுமே நம்ம இதுக்கு இப்போ முடிச்சாச்சு, நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இப்படி அட்டாச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நமக்கு ஒர்க் இல்லை. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா திருப்பிட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே கிராஸ் செட்டிங் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் தான் போகும். ஸோ ரெண்டையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்பும் ஈஸி தான். உங்களுக்கு வந்து என்ன செயின்ஸ் கிடைக்குதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் சைடில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா? யானை எடுங்க, ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச், ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டிச், அப்புறம் இங்கே இருக்க நெக்ஸ்ட் ஸ்டிச். இப்படி நீங்கள் எந்தெந்த ஸ்டிச் வந்து க்ளோஸாக கிடைக்குதோ இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. பட் எந்த ஸ்டிச்சும் மிஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிக்க போகிறோம். எனிவே வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த அட்டாச் பண்ணுற இந்த ஸ்பேஸை கவர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஃப்ளார் பண்ணிடலாம். ஃப்ளார் வந்து வச்சுட்டானா நமக்கு வந்து தெரியாது. கார்னர் ஸ்டிச்சையும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ செயின் 1 போட்டுக்கலாம். யானை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ரிமைனிங் எட்ஜஸ் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, அட்டாச் பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஸோ பேக் சைட் பார்த்து நீங்கள் யானை வந்து இந்த மாதிரி தச்சிருங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு அட்டாச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பேக் சைடில் நீங்கள் ரிமைனிங் யானை ஹைட் பண்ணிக்கோங்க. இது என்னென்னா நம்ம ஸ்டார்டிங் ஸ்லிப் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல, அந்த செயின் அதையுமே நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட ஹெட் பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. இது பேக் சைடு வச்சுட்டா கூட, இப்போ ஃப்ளார் அட்டாச் பண்ணலன்னா இந்த பார்ட்டை பேக் சைடு வச்சுட்டா கூட நமக்கு தெரியாது ரொம்ப. இங்கே பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த இந்த ஃப்ளாரை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே,
நீங்கள் வந்து ஃபெவிக்விக் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான கம் போட்டு கூட நீங்கள் இப்படி அப்படியே ஒட்டிக்கலாம். இல்லை அப்படி கம் இல்லை அப்படின்னா இந்த ஃப்ளார் கலர்லேயே ஒரு பீஸ் ஆஃப் யான் எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளாரோட டியூட்டோரியல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பியூட்டிஃபுல்லான ஹேர் பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. என் கிட்டுக்கு வந்து ரொம்ப அழகாக பத்துச்சு. இது இங்கே பாருங்கள், நீங்கள் வீடியோலேயே பார்த்தா தெரியும். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் 6 இயர்ஸ் ஓல்டு கிட், இது வந்து 4 இயர் ஓல்டு கிட்டுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா என்னோடய மெயில் ஐடி, இன்ஸ்டாகிராமுக்கு வந்து இந்த ஹெட்பேண்டை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய்.